புதுசாக யூடியூப் தொடங்கின அனைவருக்குமே ஸ்க்ரீன் லைவ் எப்படி போடுறதுன்னு தெரில. ஒரு 2-3 சகோதரி என்கிட்ட திரும்பவும் மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் லைவ் போட்டு காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக வேண்டி இப்போ வாங்க பார்க்கலாம். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி செல்லை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப்புக்கு வாங்க. யூடியூப் வந்துருச்சா? யூடியூப் வந்தால் இந்த ப்ளஸ் குறியை தொடுங்க. ப்ளஸ் குறியை தொட்ட உடனே இங்கே வந்து பென்சில் குறி இருக்கா? இந்த பென்சில் குறி தொடுங்க. தொட்டால் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பென்சில் குறியை தொட்டுட்டு இங்கே வந்து தமிழ் போட்டுக்கலாம். நீங்கள் தமிழை மாற்றிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நான் தமிழ் மாத்திரம் பாருங்கள். டேக் தமிழ் அப்படின்னு வருதா? ஏதோ ஒரு தமிழ் வச்சுக்கலாம். ஓகே, வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எழுதுறது என்டர்டைன்மெண்ட் நான் டைலர்னு எழுதிருக்கேன். நீங்கள் வேறு எதாவது எழுதிக்கங்க. அடுத்து பப்ளிக்கில் வைங்க. அடுத்தது நோ இட் இஸ் நாட் மேடு கிட்ஸ்ன்னு சொல்லிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நாட்டு நோன்னு கொடுத்துக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்று. இது டுகெதர் லைவ். இது அடுத்து இப்படி மேலே போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் காஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த ஸ்க்ரீன் காஸ்ட்டை தான் நீங்கள் தொடணும் ஸ்க்ரீன் லைவ் போடுறதுக்கு. அப்புறம் இது தொட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, நெக்ஸ்ட்டு கேட்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். மறுபடியும் இன்னொரு நெக்ஸ்ட்டு கேட்குது. மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்தா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கோயிட்டுன்னு வரும். கோயிட்டுன்னு கொடுக்கணும். கோயிட்டுன்னு கொடுத்த பிறகு இந்த மாதிரி 1 2ன்னு சொல்லி இந்த மாதிரி வரும். இப்போ ஏன் எனக்கு லைவ் வரல அப்படின்னா, இது காரணம் என்னென்னா, நம்ம வந்து நிறைய பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நமக்கு இதெல்லாம் வந்து தள்ளணும். இந்த பேஜெல்லாம் தள்ளிட்டு நம்ம தான் நமக்கு லைவ் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஜெல்லாம் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் யூடியூப்பை தொட்டு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்க. இப்போ ரெஸ்யூம் வருது. ரெஸ்யூம் கொடுக்கும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா வராது. இப்போ ஸ்டார்ட் நவ் கொடுங்க. ஸ்டார்ட் நவ் வந்துருச்சு. நீங்கள் ஏற்கனவே வந்து அங்கே என்ன ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க, கேலரியில் எழுதி வச்சுருக்கீங்களே, அதை வந்து இந்த மாதிரி கேமராவையும் இந்த சவுண்டையும் இது மியூட்டு போட்டுருங்க. போட்டு அந்த கேலரிக்கு வாங்க. கேலரிக்கு வந்து நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, இப்போ ஒரு ஜாக்கெட் இருக்குது. இப்போ இதை நான் வந்து இப்போ தான் இனிமேல் தான் கோ லைவும் கொடுக்கணும். இப்போ கோ லைவ்னு இருக்குது. இந்த மைக்கு இந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி வரும். இந்த லோகோவில் உங்கள் ஃபோட்டோ வரும். இதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு நீங்கள் கேலரியில் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த கேலரிக்குள்ளே போகணும். அதை கேலரி தொட்டோன்னே இந்த மாதிரி வருதா? எனக்கு மொதல் பேஜில் இது இருந்துச்சு. இப்போ நான் கோ லைவ் கொடுக்குறேன். உங்களுக்காக தான் கொடுக்குறேன். அப்புறம் நான் கட் பண்ணிவிடுவேன். இப்போ எனக்கு லைவ் வந்து போயிட்டுருக்கு. லைவ் வந்து எனக்கு போயிட்டுருக்கு. இப்போ லைவ் போயிட்டுருக்கு.